கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபைகளினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கும் உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை சங்கீதம் 86 அதிகாரம் 13 Psalms 86 verse 13. நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, அப்பா உங்களுக்கு பாராட்டின அப்பாவுடைய கிருபை ரொம்ப பெரியது. என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாக விளங்கும் என்று சொல்லி அப்பா சொல்றாங்க. அந்த பவுலுக்கு ஒரு முள் குத்தி கொண்டு இருந்தது. இதுல இருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி பவுல் ஏங்கி கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்துல அப்பாவோட வார்த்தை வருகிறது, என் கிருபை உனக்கு போதும். அப்பாவே உங்களுக்கு போதும். இங்கே அதான் சொல்றாங்க, நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. அவர் மட்டும் இல்லைன்னா என்னைக்கோ அழிந்து போயிருப்போம். இன்னைக்கு இந்த நாள் வரைக்கும் நம்ம ஜீவனோடு இருந்திருக்கவே முடியாது. அவருடைய கிருபை பெரியது. என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்பு வைத்து, நம்முடைய ஆத்மாவை நரகத்துக்கு அனுப்பாம அப்பா என்ன பண்ணாங்களாம், தப்பு வைத்தாங்க. எல்லாவற்றிலையும் தப்பு வைத்தாங்க. காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, என் கிருபை உனக்கு போதும். அப்பா உங்களை எல்லா காரியத்திலிருந்தும் தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறாங்க. இந்த பிரச்சனையில நான் இதோட மூழ்கிடுவேன்னு சொல்லி நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். உங்க பிசினஸ் இதுக்கு மேல ஃபிளரிஷ் ஆகுமோ ஆவாதோ தெரியலையே, சரியா நான் லாக் ஆயிட்டேனே, எனக்கு பண்ற 4-5 பிசினஸ் எல்லாவற்றிலையும் லாக் ஆயிட்டேனே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கலங்கி திகைத்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கீங்க. உங்களை பார்த்தா அப்பா சொல்றாங்க, அவருடைய கிருபை பெரியது. அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். பவுலுக்கு சொல்லுகிறார், உன் பலவீனத்துல என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். இன்னைக்கு உங்க பிசினஸ் சரி, எந்த காரியமா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல பலவீனப்பட்டு இருக்கீங்களோ அப்பாவுடைய பலன் பூரணமாக விளங்கும். எல்லாவற்றையும் மாற்றி அப்பா உங்களுக்கு அற்புதத்தை செய்வாங்க. அதே சங்கீதம் 117 அதிகாரம் 2 பார்ப்போம்னா, Psalms 117 verse 2, அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. மீண்டும் சொல்றாங்க, அப்பாவுடைய கிருபை பெரியது. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க நான் எப்படி மீண்டு வரப்போறேன்னு தெரியலன்றீங்க. அப்பா சொல்றாங்க, என் கிருபை உன்னோடு கூட இருக்காது. சாதாரணமான கிருபை அல்ல. உங்களுக்காக அப்பா கல்வாரி சிலுவையில கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் சிந்தி மரித்து 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்தாங்க. எவ்வளவு கிருபை பார்த்தீங்களா? உங்களுக்காக அவர் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். இப்போ உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக இருக்கிற இந்த தேவை அப்பாவுக்கு பெரிய விஷயம் கிடையாது, உங்களுக்கு தான் பெரிய விஷயம். நான் அடிக்கடி சொல்லுவேன், பிரச்சனை எவ்வளவு பெருசுன்னு அப்பாட்ட சொல்லாதீங்க, அப்பா எவ்வளவு பெரியவர்னு சொல்லி பிரச்சனைகிட்ட சொல்லுங்க. அப்பா சொல்றாங்க, கர்த்தரின் உண்மை என்னன்னைக்கும் உள்ளது. இன்னைக்கு நீங்க நினைக்கல, நான் அந்த பாவம் செஞ்சுட்டேன், இந்த பாவம் செஞ்சுட்டேன், அதனால ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்க மாட்டான்னு சொல்லி பிசாசு உங்க கூட பேசிக்கிட்டு இருப்பான். ஆமா, நீங்களும் அதை ஒத்துக்கிட்டு, ஆமா நான் பாவம் செஞ்சுட்டேன், அப்பா ஆசீர்வதிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். அப்பா எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் நீங்க மன்னிப்பு கேட்டீங்கன்னா அப்பா மன்னிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் திரும்பி நம்ம என்ன பண்ணக்கூடாது, பாவம் செய்யவே கூடாது. அப்பா எல்லா பாவத்தையும் அக்கிரமங்களையும் மன்னித்து உங்கள் நோய்களை எல்லாவற்றையும் குணமாக்குகிற தேவன். இன்னைக்கு என்னென்ன காரியத்துல குணப்படாம இருக்கீங்களோ எல்லாவற்றிலையும் அப்பா குணமாக்குவார். நாட் ஒன்லி த ஹீலிங், சுகம் கொடுக்கறது மாத்திரமல்ல, அது எந்தெந்த காரியத்துல உங்க லைஃப்ல குடும்பத்துல சமாதானம் இல்லாம இருக்கலாம், கணவன் மனைவியுடைய பிரச்சனை இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், எந்தெந்த காரியத்துல உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியத்துல அற்புதத்தை செய்ய அப்பாவுக்கு வல்லமை உண்டு. நிச்சயமாக அப்பா அற்புதத்தை செய்வாங்க. எரேமியால 10 அதிகாரம் 6 ஜெரேமியா 10:6 பாத்தீங்கன்னா, கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் இல்லை. அப்பாவுக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. அது நீங்க எகிப்துல பாத்தீங்கன்னா அப்ப 10 விதமான வாதையை கொடுத்திருப்பாங்க. அந்த 10 விதமான வாதைக்கு என்ன அர்த்தம்னா, அந்த எகிப்துல இருக்கிறவங்க ஏகப்பட்ட கடவுளை கும்பிடுறாங்க. அந்த ஏகப்பட்ட கடவுள்ல இந்த 10 கடவுள் தான் முக்கியமான கடவுள். அந்த 10 கடவுளும் ஒன்று இல்ல, ஏசப்பா தான் பெரியவர், கர்த்தர் தான் பெரியவர் என்று ப்ரூவ் பண்ணி காட்டதான் 10 விதமான வாதைகளை அனுப்பி அவங்கள ஜெயிச்சாங்க. அந்த பிசாசெல்லாம் கடவுளே கிடையாது, ஏசப்பா தான் மெய்யான தேவன் என்பதை ப்ரூவ் பண்ணி வெளியே அழைத்து கொண்டு வந்தாங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 400 வருடங்களுக்கு முன்பாக
அவங்க அடிமைப்பட்டு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 400 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அதனால அப்பாவோட வல்லமை அவங்களுக்கும் தெரியணும். கர்த்தர் யார்? அவருடைய வல்லமை என்ன என்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ப்ரூவ் பண்ணணும். அதே நேரத்துல அந்த பிசாசுகள்லாம் கடவுள் இல்ல என்பது ப்ரூவ் பண்ணணும். அதை செய்து காண்பித்தார். அதனாலதான் இங்க சொல்றாங்க, கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. அவருடைய நாமம் தான் வல்லமையில் பெரியது. அடுத்து தாவீதை குறித்து பார்க்கலாம். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. அப்போடைய இரக்கங்கள் மகா பெரியது. அவருடைய இரக்கம் நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் சரி, அக்கிரமம் செய்தாலும் சரி, நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா பெரிய பாவம் விபச்சாரம். அந்த விபச்சார ஸ்திரியை அப்பா மன்னித்தார். தாவீதை குறித்து உங்களுக்கு அநேக காரியங்கள் என்ன சொல்லி கொடுத்துரு. எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் அவர் மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்தவரா இருக்காரு. அப்பா கிட்ட நம்ம ஒப்புரவாகும் பொழுது அவர் எல்லாவற்றையும் மன்னித்து நீங்க நல்லா வாழணும்னு தான் அப்பா விரும்புறாங்க. 3 யோவான் 2ஆம் வசனத்துல அப்பா சொல்றாங்க, பிரியமானனு உன் ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் அப்பா விரும்புறாங்க. நீங்க அழுது கொண்டு இருக்க வேண்டியது தேவ சித்தம் அல்ல. இங்க தாவீது ஏன் சொல்றாரு, அவர் இரக்கம் ஏன் பெரியதுன்னு சொல்றாருன்னா, அந்த முதல் வசனத்திலிருந்து படிச்சு பாருங்க. அவரு மக்கள் கணக்கு எடுக்கிறாரு. அது எடுக்கிறது அப்பாவுக்கு பிரியமே இல்லை. அப்பாவோட சித்தம் என்ன? பலுகி பெருகணும், எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கணும், பலுகி பெருகணும். இவர் மக்கள் கணக்கு எடுக்கிறாரு. இது அப்பாவுக்கு பிடிக்கல. அப்ப காத் தீர்க்கதரிசி வந்து, நீ அப்பாவுக்கு பிரியம் இல்லாம செஞ்சுட்டு அப்பாவோட கோபம் உன்மேல் வருகிறது, 3 விதமான வாதைகளை அவர் அனுப்புவேன்னு சொல்றாருன்னு 13ஆம் வசனத்துல பாருங்க. உனக்கு 7 வருஷம் பஞ்சம் வேணுமா? 3 வருஷம் சத்துருக்கள் உன்னை பின்தொடர வேண்டுமா? அடுத்து 3 நாள் கொள்ளை நோய் வேண்டுமான்னு சொல்லி கேட்கிறார். அதுக்கு தாவீது சொல்றாரு, 10வது வசனம், அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன். தாவீது ஒத்துக்கிறார், நான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? தாவீது ஒத்துக்கிறாரு. இன்னைக்கும் அது என்ன பாவமா இருந்தாலும் சரி, அப்பாட்ட ஆமாப்பா நான் பாவம் செஞ்சுட்டு என்ன மன்னின்னு சொன்னா அவர் மன்னிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறார். இன்னைக்கும் கல்வாரி சிலுவையில இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறார். என் பிள்ளைகள் என்னிடத்துல மன்னிப்பு கேட்காதான் தான் பார்த்து கொண்டு இருக்கிறார். 14ஆம் வசனத்துல, அப்போது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக. தாவீது சொல்றாரு, எந்த மனுஷன் கையிலும் நான் விழ மாட்டேன். ஏன்னா முதல்ல 7 வருஷம் பஞ்சம். 7 வருஷம் பஞ்சம் வந்தா என்ன ஆகும்? அடுத்த நாட்டுக்காரன்ட்ட போய் ஹெல்ப் கேட்கணும், மனுஷன் தான் போய் ஹெல்ப் கேட்கணும். அடுத்து 3 மாதம் அவருடைய சத்துருக்கள், விரோதமா இருக்கிற சத்துருக்கள் என்ன பண்ணுவாங்க? பின்தொடருவாங்க. அதுவும் எனக்கு வேண்டாம், மனுஷங்கிட்ட நான் மாட்ட மாட்டேன், நான் மனுஷன் கையில விழவே மாட்டேன், 3 நாள் கொள்ளை, அப்பா கிட்ட சரண்டர் ஆகுன்னு சொல்லி சரண்டர் ஆகிறேன். இன்னைக்கும் உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், எந்த மனுஷர்கிட்டையும் சரண்டர் ஆகாதீங்க. நேரா வாங்க, ஏசப்பா கிட்ட வாங்க, பைபிள் எடுங்க, ஜெபம் பண்ணுங்க. எல்லா பிரச்சனைகள் ஒரே நிமிடத்துல அப்பா மாற்றுவார். கடைசியா ஒரே ஒரு வசனம் பார்த்து நம்ம ஜெபிக்கலாம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28வது வசனம், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது. இங்க அப்பா எதை பெரியதுன்னு சொல்றாங்க? விசுவாசம் பெரியது. இவ்வளவு பெரியதை பார்த்தோம். எல்லாவற்றிலும் நம்பர் 1 பெரியது எது? விசுவாசம். ஆவியின் கனி 9 இருக்கு, ஆவியின் வரங்கள் 9 இருக்கு. 2த்துலயும் விசுவாசம் வரும். விசுவாசம் ரொம்ப முக்கியம். உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றால் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அந்த நேரமே விசுவாசம் ரொம்ப முக்கியம். இப்பொழுதும் நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்துல உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. குறிப்பாக இருதயம் உடைந்து போய் நொறுங்கி போய் என்ன செய்வேன் என்று தெரியாமல் அழுது கொண்டு திகைத்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்காங்க. என் பிசினஸ் நொறுங்கி போயிருக்கு, திருப்பி அது எழுந்து கட்டுமான்னு தெரியல, என் பிள்ளைகளுடைய லைஃப் சரியாகல, நான் ஒன்று நினைத்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நான் செலவு பண்ணேன், ஆனா அது நன்மையா முடியல, ஒரு தீமையா தான் இருக்கு, நான் என்ன செய்ய போறேன், அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, கவர்மெண்ட் ஆர்டர்ஸும் எனக்கு விரோதமா இருக்கு, நான் என்ன செய்வேன்னு சொல்லி திகைத்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கீங்க. உங்களை பார்த்து தான் அப்பா சொல்றாங்க, உங்களுடைய கண்ணீர் யாவற்றையும் அப்பா மாற்ற போறாங்க. அப்பா மேல விசுவாசம் வைங்க. என் தேவனால் எல்லாம் கூடும், எங்க அப்பாவால எல்லாம் கூடும். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா சொல்ல, உன் கை செய்ய வேலையில எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தை என்பது இன்று முதல் நீங்க செய்ய போகிற எல்லா வேலையும் ஆசீர்வதித்து
உங்க பிசினஸுக்கு விரோதமா எழும்பி இருக்கிற எல்லா சத்துருக்கள், எல்லா மந்திரமாய கிரியைகள், அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, நீங்க பிசினஸ்ல வளர்றது அவங்களுக்கு பிடிக்கல. அவங்க உங்களுக்கு விரோதமா அநேக உபாய தந்திரங்களை செய்றாங்க. உன்னோடே போராடினவர்களையும் இனி நீ தேடி காணாதிருப்பாய் என்ற வார்த்தையின்படி. அப்போ ஒரு பெரிய விடுதலை கொடுத்து கொண்டிருக்காங்க. நன்றி அப்பா. உங்க காலேஜ்ல அநேக பிரச்சனை இருக்கு. அங்கீகாரம் கிடைக்கல அப்படி போன்ற அநேக பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப இந்த நாள்ல அது என்ன அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க பிளான் பண்ணீங்களோ அதை இன்று அப்பா அருள் செய்றாங்க. உங்களுக்கு அற்புதத்தை இப்பொழுது செய்து கொண்டிருக்காங்க. தேங்க்யூ ஜீசஸ். அதே போல யார் யாரெல்லாம் என்னென்ன ப்ராப்ளத்தோடு கூட பார்த்து கொண்டு இருக்காங்களோ எல்லாருக்கும் இந்த நொடியே நீங்க அற்புதம் செய்றீங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் ஒப்பு கொடுக்குறாங்க. ஏசப்பா என்னை மன்னிங்க, உங்க ரத்தத்தால கழுவுங்கன்னு சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுக்குறாங்க. எல்லாரையும் ரட்சித்து இந்த காலை நேரத்துல பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உடைய பிள்ளைகளை நீங்க ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். காட் பிளஸ் யூ. பிரைஸ் அல்லாஹ்.